Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Allahumma salli ala Muhammad wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammad wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Amma ba'd, fa inna asdaqal hadith kitabullah wa khairal hadi hadi Muhammad wa sharral umur muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் தியாக திருநாள் என்று சொல்லப்படக்கூடிய ஈதுல் அத்ஹா என்ற இந்த பெருநாளில் முதல் கட்டமாக தொழுகையை முடித்துவிட்டு இந்த பெருநாளில் இரண்டாவது அம்சமாக அமைந்திருக்கக்கூடிய உரையை கேட்பதற்காக வேண்டி இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஒரு 25 நிமிடங்களுக்குள் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து விடுகிறேன். இந்த பெருநாள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மையமாக வைத்து கொண்டாடப்படக்கூடிய பெருநாளாகும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எந்த ஒரு கட்டத்திலையும் மறக்க முடியாது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கின்றான், சும்மா வஹைனா இலைக்க அனித்தபை மில்லத இப்ராஹிம ஹனீஃபா. நாம் உங்களுக்கு கட்டளையிடுகின்றோம், நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். ஹனீஃபாவாக இருந்து நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஹனீஃப் என்றால் அதற்குரிய விளக்கத்தை நான் உங்களுக்கு மத்தியிலே சொல்கின்றேன். ஒமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைக்கக்கூடிய கூட்டத்தில் ஒருபோதும் ஆனதில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த அடிப்படையில் நாம் வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இப்படித்தான் கட்டளையை இட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற வேளையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்னால் மக்காவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்ற ஒரு நல்லடியார். அவரு அங்கிருந்து மக்காவிலிருந்து சிரியாவிற்கு செல்கின்றார். எதற்கு என்றால் ஒரு தூய மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. மக்காவிலிருந்து சிரியாவிற்கு எவ்வளவு தூரம் என்று சொன்னால் திருநெல்வேலியிலிருந்து மும்பைக்கு எவ்வளவு தூரமோ அந்த தூரம் 1500 சொச்ச கிலோமீட்டர்கள். அவ்வளவு தூரம் அன்றைய காலத்துல அவர் ஒட்டகத்துல பயணம் மேற்கொண்டு செல்கின்றார். சென்று அங்கு ஒரு யூத ஆலிமை சந்திக்கின்றார். சந்தித்து அவரிடத்தில் சொல்கின்றார், இன்னில் ஆலியாலா அந்நதீன தீனக்கு, நான் உங்களுடைய மார்க்கத்தை கடைபிடிக்க விரும்புகின்றேன் என்று சொல்கின்ற பொழுது அந்த யூத மார்க்க அறிஞர் உண்மையை போட்டு உடைத்து விடுகின்றார். அவர் சொல்கின்றார், லா தகுமு அலா தீனினா ஹத்தா தஅஃபுத நஸீபக பி நஸீபிக மின் கலப். நீ எங்க மார்க்கத்தை பின்பற்றலாம், ஆனா நீங்க மின் கலப் இல்ல, அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து ஒரு பங்கு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஆனால் நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் அவர்கள் சொல்கின்றார்கள், மா அஃபிரு இல்லா மின் கலபில்லா, நான் அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு விரண்டோடி கொண்டிருக்கின்றேன். மின் கலபில்லாஹி ஷையன் அபதன், அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து
கொஞ்ச அளவிற்கு கூட ஒரு கடவுள் கூட நான் எதையும் என்னுடைய தலையில் நான் சுமக்க மாட்டேன். நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்குண்டான அத்தனை வேலையும் பார்ப்பேன் என்று சொல்லிவிட்டு கிறிஸ்தவ அறிஞரை சந்திக்கின்றார். அவரும் இதே போன்ற பதிலை சொல்லி வருகின்றார். இப்போது அவர்கள் மக்களை நோக்கி வந்து அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தில் இருக்கின்றேன் என்று தன்னுடைய 2 கைகளையும் உயர்த்தி அல்லாஹும்ம இன்னி அஷ்ஹது அன்னி அலா தீனி இப்ராஹிம், நான் உறுதியாக மனப்பூர்வமாக பிரகடனப்படுத்துகின்றேன், மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கின்றேன், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தில் இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் தன்னுடைய முதுகுப்புறத்தை காபாவை நோக்கி ஆக்கிக் கொண்டு நின்றவராக சொல்கின்றார்கள், யா மாஷிர குரைஷ், குரைஷ் சமூகமே, வல்லாஹி மா மின்கும் அலா தீனி இப்ராஹிம கைரி, அல்லாஹ் மீது ஆணையா உங்கள யாருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தில் கிடையாது, நான் மட்டும்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தில் இருக்கின்றேன் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இவங்க கடந்த காலத்தில் சிலைகளுக்கு அறுக்கப்படக்கூடிய அந்த உணவை கூட அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். அந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தில் இருந்திருக்கின்றார்கள். அவங்க நீங்க எங்களுடைய மார்க்கத்தில் நுழைய வேண்டும் என்றால், எங்களுடைய மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய கோபத்தை தான் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய கோபம் தான் உங்களுக்கு கிடைக்கும் என்று அவங்க சொன்ன உடனே, யூத கிறிஸ்த ஆலிம்கள் சொன்ன உடனே அந்த நேரத்தில் அதற்கு வேறு வழி என்ன என்று கேட்கின்றார்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, மாயலமுது இல்லா அய்யகுன ஹனீஃபா, அவரு ஹனீஃபாவாகவே இருந்தார் என்பதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது என்று குறிப்பிடுகின்றார்கள். இப்ப ஹனீஃப் மைதெல்லாம் பேர்லாம் வச்சிருக்காங்க. ஹனீஃப் என்றால் என்ன என்று அந்த ஜெய்து அவர்கள் அந்த யூத கிறிஸ்தவ அறிஞர்களிடத்தில் கேட்கின்ற பொழுது, லா யஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அவர்கள் வேறு யாரையும் வணங்க மாட்டார்கள். லம் யகுன் நஸ்ரானியன் லம் யகுன் யஹூதியன் வலா நஸ்ரானியன், அவர்கள் யூதராகவும் இல்லை கிறிஸ்தவராகவும் இல்லை என்று அவர்கள் பதில் சொல்கின்றார்கள். நாம் அங்க என்ன பார்க்க வேண்டும் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்கியவர்கள். அதைத்தான் இன்றைக்கு தௌஹீத் ஜமாஅத் மக்களுக்கு மத்தியில போதித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில இன்றைக்குள்ள இளைஞர்கள் இன்றைக்கு தடுமாறி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் நாம் வைக்கக்கூடிய வேண்டுகோள், உங்களுடைய வாழ்க்கையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதையில் நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாதை தான் நமக்கு விமோசனமிக்க பாதை. அதுதான் ஹனீஃப் என்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் ஆகும். இன்றைக்கு இளைஞர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் போதை பொருள்ல மூழ்கி போய் கிடக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால், நமது ஊரை போன்று கொஞ்சம் எண்ணிக்கையில குறைவான ஒரு முஸ்லிம் ஊரு, அந்த ஊர்ல ஒரு இளைஞன் அவனுக்காக வேண்டி பெண் பேசி முடிக்கப்படுகின்றது. அவ அந்த பையன் சொல்கின்றான், நீங்கள் எனக்கு திருமணம் முடிக்க வேண்டாம் என்று மல்லு கட்டுகின்றான். எனக்கு பெண்ணே வேண்டாம் என்று அவன் திரும்ப திரும்ப வீட்டில் சொல்கின்ற பொழுது, வீட்டில் உள்ளவர்கள் ஒரு வாலிப பொண்ணு அல்லது வாலிப பையன் என்று சொன்னால் திருமணம் முடித்து வைப்பது பெற்றோர்களுடைய கடமை என்ற அடிப்படையில் பெண் பேசி முடித்து விடுகின்றார்கள். ஆனால் இந்த பையன் கொஞ்ச நாள் முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு ஊரு, தங்களை மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று பிரகடனப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஊரு, அதிகமான அளவில் அரபியில கவிதைகளை ஏற்கக்கூடிய அறிஞர்கள் உள்ள ஊர். அந்த ஊர்ல அந்த இளைஞன் அவனுக்கு பெண் பேசப்பட்டது. அந்த இளைஞன் ஒரு விபரீதமான ஒரு முடிவை இருக்கின்றான். அதுதான் திருமணத்திற்கு சில குறிப்பிட்ட நாட்கள் இருக்கின்ற பொழுது தற்கொலை செய்து கொள்கின்றான். என்ன விவகாரம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவன் போதை பொருளுக்கு அடிமையாக ஆகி அதன் மூலமாக முழுமையாக அவனுக்கு ஆண்மை பறி போய்விடுகின்றது. இதை சொல்ல கூச்சப்பட்டு, இதை சொல்ல வெட்கப்பட்டு, நாமும் இதை எப்படி வெளிப்படுத்துவது என்று தயங்கி அவன் எடுத்த ஒரு முடிவோ தற்கொலை என்ற ஒரு முடிவோ என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால நாம் இளைஞர்களுக்கு கேட்டுக்கொள்வது, இன்றைக்கு நமது ஊர்ல உள்ள இளைஞர்களும் அதுவும் குறிப்பாக அடோலசன் என்று சொல்வார்களே, விடலை பருவ வயது, அந்த பருவ வயதில் உள்ளவர்களும் 15-12 வயதில் இருந்து தங்களுடைய பள்ளிக்கூடங்கள்ல படிக்கின்ற அந்த வேலையிலே
பக்குவத்தை தரக்கூடிய, ஒழுக்கத்தை தரக்கூடிய, உலக அறிவை கட்டி தரக்கூடிய, அறிவியலை கட்டி தரக்கூடிய, அவர்களுக்கு சரித்திரத்தை கற்றுத்தரக்கூடிய, வரலாறை கற்றுத்தரக்கூடிய, புவியியலை கற்றுத்தரக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் இன்றைக்கு அபின் கஞ்சா போதை பொருளை கற்றுக்கொண்டு அதுல புதையுண்டு போய் கிடக்கக்கூடிய நிலைமையில் பார்க்கின்றோம். பெருநாள் திடல நோன்பு பெருநாள் அன்று இரவுல இந்த இடத்தில் வந்து பார்க்க வந்திருக்கின்ற பொழுது வெளிச்சம் இல்ல, கும்பலான இளைஞர்கள் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த போதைக்கு அடிவுள்ளவர்கள் என்று நாம் என்ன தோன்றுகின்றது, அந்த அளவிற்கு தான் போதையிலே சிக்கி தவிக்கின்றார்கள். இது ஒரு நிகழ்வு என்று எடுத்துக்கொண்டால், அடுத்து கீழக்கரையில் நோன்பு பெருநாள் சந்தர்ப்பத்தில் நம்முடைய பள்ளிகளுக்கு பெண்கள் வருகின்ற அந்த வேலையில கிண்டல் பண்ணக்கூடிய அளவுல ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கின்றது. அதை நம்முடைய இளைஞர்கள் தட்டி கேட்கின்றார்கள். அப்படி தட்டி கேட்கின்ற பொழுது ஓடி விடுகின்றார்கள். ஒரே ஒரு பைக் மட்டும் பள்ளிவாசல் கிடைக்கின்றது. பள்ளிவாசல் உள்ள நம்முடைய ஜமாத்தில் உள்ள இளைஞர்கள் பொறுப்பாளர்கள் அந்த வாகனத்தை கூட்டி போட்டு வைக்கின்றார்கள். காலையில் சகர் நேரத்தில் அந்த கூட்டம் வருகின்றது. வண்டியை கொடு என்று ஒருவன் மட்டும் துணிச்சலாக வந்து கேட்கின்றான். யார் சம்பந்தப்பட்டவர்களோ அவங்க வர சொல்லு, வந்தால்தான் வண்டி தருவோம் என்று சொல்கின்ற பொழுது அவனுக்கு தோதுவாக அவனுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில ஒரு கூட்டம், ஒரு கும்பல் வருகின்றது. அருவாலை எடுக்கிறாங்க, கத்தியை எடுக்கிறாங்க. ஜமாத்தில் அத யாரு அந்த விஷயத்துல ஈடுபட்டாங்களோ அவங்க கூட கிடையாது. ஒரு பையனை பிடித்து, ஒரு இளைஞனை பிடித்து அந்த மாத்திர நிர்வாகம் இருக்கக்கூடியவர் கண்டமணிக்கு விட்டுறாங்க. இறைவனுடைய அருளால் அந்த பையனுடைய உடலுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அளவுல ஒரு ஆபத்தை வச்சிருந்தாலும் உயிருக்கு ஆபத்து இல்லாத அளவுக்கு ஆக்கி வைத்து வருகின்றான். தொடையில ஒரு விட்டு, தொடையில் தான் இதயத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நரம்போ அந்த நரம்புல வெட்டுப்பட்டு ரத்தம் மானாங்கடியுமாக ஓடி விடுகின்றார். உயிருக்கு ஆபத்து. ராமநாதபுரம் மருத்துவமனைக்கு எடுத்துக்கிட்டார்கள். முதல் உதவி செய்துவிட்டு அங்கிருந்து மதுரைக்கு கொண்டு வந்து தனியார் அலுவலகத்தில் சேர்க்கின்ற பொழுது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், எப்படி பிழைப்பார் என்று சொல்ல முடியாது என்று இன்டென்சிவ் கேர் ஐசியூல வச்சு இறைவனுடைய அருளால் அவர் அங்கிருந்து உயிர் பெற்று மீண்டும் வருகின்றார். அப்படி இந்த அளவிற்கு சமூகத்துல இளைஞர்கள் இந்த மோசமான ஒரு பாதையை போதை பழக்கத்திற்கு அவர்கள் இன்றைக்கு அடிமையாகி கிடக்கின்றார்கள். அதை மீட்கக்கூடிய வகையில தௌஹீத் ஜமாத்தில் உள்ள இளைஞர்கள் என்று நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை, ஒட்டுமொத்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் என்ன நினைக்கின்றார்கள், நாம் உண்டு நமது பாடு உண்டு என்று அவர்கள் இருந்து விடுகின்றார்கள். அப்படி இருப்பது அல்ல ஒரு இளைஞனுடைய வேலை. அவங்க சொல்றாங்க, ஒரு சிலை சம்பந்தமான விஷயத்துல உங்களுக்கு தெரியும், திருக்குரானில் வருகின்றது, சிலைக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை என்பதை உணர்த்துகின்றார்கள். சமயனாபதை எதுக்குருகும், நாங்கள் ஒரு இளைஞரை கேள்விப்பட்டிருக்கின்றோம், யுகானுலகு இப்ராஹிம், அவருக்கு பேரு இப்ராஹிம் என்று சொல்லப்படும், எதுக்குருகும் அவர்தான் இந்த சிலைகளை விமர்சிப்பார் என்று சொல்கின்ற பொழுது அவரை கொண்டு வாங்க ஊர் பஞ்சாயத்திற்கு முன்னாலே என்று கொண்டு வருகின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இளைஞர்கிட்ட கேட்கின்ற அந்த வேலையில அவர்கள் அந்த மக்களை நோக்கி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கடுகளவுக்கு செய்யாத, கடுகளவுக்கு தீங்கும் இழைக்க முடியாத கடவுள்களை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உப்பில்லக்கும் இல்லா, அல்லாஹ்விற்கு வணங்கக்கூடிய உங்களுடைய இந்த தெய்வத்தின் மானக்கேடு என்று சொல்கின்ற பொழுது அரை போகு, அவரை தீயிலிட்டு கொளுத்துங்கள், வன்சுரு ஆயுதத்திற்கும் இன்குன்றும் பாய்கிறேன், நீங்கள் உங்களுடைய கடவுளுக்கு உதவி செய்வது என்றால் இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் தீயிலே தூக்கி எறியப்படுகின்றார்கள். திரைப்படத்தில் வசனம் எழுதியிருப்பார்கள், தென்றல் எங்களை தீண்டியதே ஆனால் நாங்கள் தீயை தாண்டி இருக்கிறோம் என்று சொல்வார்கள். இந்த திருமகனார் தீயிலேயே குளித்திருக்கின்றார். நாம் சொன்னோம், இப்ராஹிமுக்கு நெருப்பே நீ இதமளிக்கக்கூடிய ஒரு பசுந்தோலையாக மாறிவிடு என்று நாம் நெருப்புக்கு கட்டளையிட்டோம் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. இந்த வசனம் சாதாரணமான வசனம் கிடையாது. இன்றைக்கு இந்தியாவில் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி முஸ்லிம்களை அடித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு காலத்துல. அதே போல முஸ்லிம்களுக்கு மத்தியிலே முஹையீன் என்று நீங்கள் வணங்காதீர்கள் என்று சொல்கின்ற பொழுது சமுதாய மக்களாலேயே நாம் ஒதுக்கி வைக்கப்படுகின்றோம், ஊர் நீக்கி வைக்கப்படுகின்றோம். நமக்கு ஜனாசா தொழுவதற்கு, ஜனாசா தொழுது அடக்கம் செய்வதற்கு கூட உண்மை இல்லை என்ற அளவிற்கு நம் மீது இன்றைக்கு அதிகமான முறையில் காட்டு தருவார்கள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. இதையெல்லாம்
சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே இந்த இளைஞரை நீங்கள் ரோல் மாடலாக கொள்ள வேண்டும். சும்மா அனித்தபில் இல்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா. இளைஞர்கள் ஒரு ஐடி கம்பெனியில் சேர்ந்து விட்டால் நாம் உண்டு நம்முடைய பாடு உண்டு, நாம் உண்டு நம்முடைய ஜோடி உண்டு என்று சென்று விடுகின்றார்கள். பொது வாழ்க்கைக்கு அதற்கென்று சில குறிப்பிட்ட இழுத்த வாய்ப்புகள் இருக்கின்றார்கள், ஏமாளிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் மட்டும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு இளைஞர்கள் கடந்து செல்கின்றார்கள். அப்படி செய்கின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை தொழுகை கொண்டு ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் இந்த திருமகனுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்றானே. அப்படிப்பட்ட இளைஞர்கள் போன்று நீங்கள் வாருங்கள் என்று இந்த நேரத்தில் உங்களிடத்தில் நான் கேட்டுக் கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, இந்த ஸைதுல் அம்ருக்கும் நுஃபைல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தில் இருந்தார் என்று சொல்கின்றோமே, அவர் என்ன காரியத்தை சாதித்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரு அன்றைக்கு ஆரம்ப காலத்துல இதா முஷ்ரா அதுக்கும் திருக்குன்சா வல்ல வஜூஹு முஸ்வத்தா, பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று நன்மாராயம் சொல்லப்பட்டால் அவனுடைய முகம் கருத்து சூம்பி போய்விடும். எதவாராமல் சூயி மா புஷ்ர பிஹி, அவன் தன்னுடைய அந்த செய்தியை கேட்டுவிட்டு சமுதாயத்தை விட்டு ஓடி ஒளிந்து கொள்ள நினைக்கின்றான். அவன் சிந்திக்கின்றான், இந்த குழந்தையை வச்சு வாழ்றதா கேவலத்தோடு இந்த பொங்கல பிள்ளை வச்சு வாழ்றதா அல்லது மண்ணை போட்டு பதைப்பதா என்று சிந்திக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. அந்த சமூகத்தில் இவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? குழந்தையை பதைக்காதா, என்னிடத்தில் கொடுத்து விடு என்று தத்தெடுத்து அந்த குழந்தையை வளர்க்கக்கூடியவர்களாக ஆகின்றார். புதைக்கப்படக்கூடிய குழந்தையை வாழ வைப்பவராக இருந்தார் என்று புகாரியில் வருகின்றது. வாங்கி வளர்ப்பாங்க. வளர்க்கும் போது அந்த பிள்ளை வளர்ந்த உடனே இப்போது வச்சுக்கிறா என்று கொண்டு போவார். அப்போதும் அவர் சொல்வார், நீ வளர்க்க முடியா வளர்த்துக்க, இல்லை என்றால் அந்த குழந்தைக்குரிய செலவை என்னுடைய தரண்டா, நீ வளர்த்துக்கிறா என்று சொல்வார் என்று வருகின்றதே. இளைஞர்களே, நான் உங்களிடத்தில் முதலில் போதை பொருளை பற்றி சொன்னேன். அடுத்து இன்றைக்கு உங்களுக்கு மத்தியில நான் இளைஞர்கள் பெண்ணினத்தை காக்க வேண்டிய ஒரு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன் தெரியுமா? இன்றைக்கு பெண் குழந்தைகள் அடுக்கடுக்காக கொல்லப்படுகின்றார்கள். எடுத்துக்காட்டு, ஹஸ்ஸா என்ற ஒரு பெண் 2022 நடந்துச்சு. சத்திய முழக்கம் என்று ஜமாத்தில் இருந்து அனைவரும் படிக்க மறந்த, ஏறிட்டு பார்க்காத, எடுத்து பார்க்காத ஒரு மாத இதழ், அதில் எழுதியிருந்தேன். என்ன எழுதியிருந்தேன்? இந்த ஹப்ஸா என்ற பெண்ணுடைய தற்கொலைக்கு ஆணிகள் தான் காரணம். ஏனென்றால் அவர்கள் வரதட்சணையை கண்டிக்கவில்லை. அதை குறிப்பிட்டு எழுதியிருந்தேன். அந்த ஹப்ஸா ஒரு தஸ்தகீர் என்பவனை காதலிக்கின்றது. 5 ஆண்டு கால காதல் என்பதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை. கல்யாணம் முடிக்கிறான். கல்யாணம் முடிச்ச பிறகு குடும்பத்துல டார்ச்சர், வரதட்சணை கேட்டு அதை கொண்டு வா, இதை கொண்டு வா என்று டார்ச்சர் பண்றாங்க, தொல்லை கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு கோர நிலையில பிறந்தது ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை கருவில் இருக்கும் பொழுதே கண்டுபிடிச்சு சொல்றாங்க, இனி இந்த குழந்தைய அடிச்சா பிறந்து விடுகின்றது, கொலை செய்ய வேண்டும் என்று மல்லு கேட்டுகின்றார்கள். நான் அந்த பிள்ளையை கொல்ல மாட்டேன் என்று சொல்கின்ற பொழுது அந்த பெண்ணு வாக்கப்பட்டாங்க. அந்த குடும்பத்துல அடி அடி என்று நஞ்சப்படுகின்றார்கள். தாங்க முடியாம வீட்டிற்கு வருகின்றால் கையில இருக்கின்றது 2 மாத குழந்தை. எக்ஸ்ட்ரீம் ஸ்டப் என்று சொல்வார்கள். மிக கொடுமையான ஒரு நிலைக்கு அந்த பெண்ணு சென்று விடுகின்றால். இரவுல எலிமருந்து சாப்பிடுகின்றால். கடிதத்தை இருக்கிறது, என்னுடைய மரணத்திற்கு, என்னுடைய சாவுக்கு, என்னுடைய தற்கொலைக்கு காரணம் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் தான் என்று, நாத்தனார், குழந்தனார் என்று அத்தனை பேர்களையும் பட்டியலிட்டு தற்கொலை செய்து கொள்கின்றார். ஜனாசா வீட்டில் இருக்கின்றது. அந்த பெண்ணுடைய தாயார் கையில் 2 மாத குழந்தைகளை வைத்து கதறி அடைகின்றார்கள். பார்த்தவர்கள், டிவி நிகழ்ச்சியில பார்த்தவர்கள், இஸ்லாமிய சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு சாபக்கேடா, இப்படிப்பட்ட ஒரு வேதனை கூத்தா என்று கண்காணிக்காமல் இருந்ததில்லை. துரியாமல் அந்த செய்தி வைரலாகின்றது. அருமை சகோதரர்களே, இதற்கு காரணம் என்ன? நினைச்சு பாருங்க. பெண் குழந்தை பிறந்தாலே அது ஒரு துச்சகனம் என்று கருதக்கூடிய அளவு இன்றைக்கு சமுதாயம் இருக்கின்றது. இளைஞர்களே, இதை சொல்கின்ற பொழுது நான் உங்களுக்கு ஒன்றை உணர்த்துகின்றேன். இன்றைக்கு தௌஹீத் ஜமாத்தில் குடும்பத்தில் கூட பெண் எடுக்கின்றார்கள். அப்படி பெண் எடுத்து அந்த குடும்பத்தில்
மாப்பிள்ளை தௌஹீதில் இருக்கிறான், ஆனால் ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் தௌஹீதில் இல்லாதனால் உன் வீட்டில் இருந்து ஒரு சாப்பாடு கூட கிடையாது என்று அந்த பெண்ணை கொத்தி கொல்லக்கூடிய ஒரு கொடுமை இன்றைக்கு நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இளைஞர்களே, இந்த கொடுமையை பார்த்துக் கொண்டு வாழ அழைக்கப் போகிறீர்களா? கேட்கின்றேன் உங்களிடத்தில். இந்த தீமையை தடுப்பது யாருடைய கடமை? இப்ராஹிம் ஸலாம் அவருடைய மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த தீமைக்கு எதிராக நீங்கள் புரட்சி செய்யுங்கள், போர் கொடுங்கள். இன்றைக்கும் பெண் குழந்தை இன்றைக்கு நாங்க அந்த பெண் குழந்தைக்காக கொள்கை அடிப்படையில் உள்ள மாப்பிளை தேடுவதை இன்றைக்கு போராட்டகரமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட சோதனை இன்றைக்கு பெண்கள் இருந்து பிடித்த உங்களுக்கு பெண்கள் மணமக்களை திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார்கள். மன பொருத்தமும் வேண்டும். இன்றைக்கு மாப்பிளை தேடி அலைய வேண்டியது, பெண்ணை தேடி அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்படும். அப்படி மாப்பிளை வாக்கப்பட்டு விட்டால் அது என்ன பார்க்கிறாங்கன்னா வீட்டுல தாய்க்கு அப்பவும் தௌஹீதில் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்றைக்கு ஏற்படுகின்றது. அதனால இளைஞர்களே, நம்முடைய வீட்டில் வாழ்க்கப்பட்ட அந்த பெண்ணு மனவேதனை படக்கூடாது. அதையெல்லாம் நீங்கள் புரிந்து உங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். பெண் குழந்தையை பெற்றால் அது அவமான சின்னம் என்று கருதுவது அறியாமை காலத்து பழக்கம் என்று நினைக்கிறீர்களா? 2012 வாருங்கள், பெங்களூர்ல ஜே ஹல்லி என்ற ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு 3 மாத குழந்தை சேர்க்கப்படுகின்றது. அப்படி சேர்க்கப்படக்கூடிய அந்த குழந்தைக்கு என்ன கோளாறு என்று பார்க்கின்ற பொழுது பிரெயின்ல காயம், அத போல கண்ணில் உள்ள ரெட்டினால காயம், ரத்த கசிகின்றது. என்னவென்றால் அந்த பெண்ணுடைய விஸ்மா வாணி என்ற அந்த பெண்ணுடைய கணவர் அந்த குழந்தைய சோத்திரத்துக்கு அடிச்சிருக்காங்க. என்ன கொடுமன் பாருங்க, சோத்திரத்துக்கு அடிச்சிருக்கான். 3 மாச குழந்தை. அந்த குழந்தைய பட்டக்ஸ பார்க்கின்ற பொழுது சிகரெட்டு துண்டுகளால் சுட்டு கரிக்கப்பட்டிருக்கின்றது. நாய் போன்று வாயாலேயே கடித்து குதறிருக்கின்றான். ஏண்டாய் பாவி, இப்படி செய்திருக்கின்றாய், உன்னுடைய பிள்ளை என்ன இப்படி செய்தாய் என்று கேட்கின்ற பொழுது எனக்கு தேவை ஆண்மகன், பெண் பிள்ளை தேவையில்லை என்று சொல்கின்றார் என்று சொன்னால் இப்ராஹிம் ஸலாம் அவருடைய மார்க்கம் இன்னும் வரவில்லை. இளைஞர்களே, இந்த ஒரு பணியை நீங்கள் கையில் எடுங்கள். ஏதோ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் உள்ள ஆட்கள் தான் இதுவரைக்கும் கத்திக் கொண்டிருக்கின்றோம். இங்கு உள்ள ஆளுங்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், பானை சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ வீட்டில் ஒரு கல்யாணம், ஆடம்பர கல்யாணம், அதில் உதயநிதி ஸ்டாலின் வருகிறார் என்பதற்காக வேண்டி அங்கு போய் போட்டோக்களுக்கு போஸ் கொடுக்கக்கூடிய ஜமாத் உலமாவுடைய மாநில தலைவர்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு ஜமாத்தை மட்டும்தான் இப்ராஹிம் ஸலாம் அவருடைய மார்க்கத்தில் இருந்து ஆடம்பர திருமணத்துக்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. இன்னொரு நிகழ்ச்சி, அதை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கின்றேன். அருமை சகோதரர்களே, அது என்ன நிகழ்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது இதுவும் ஆந்திர மாநிலத்தில் நடந்தது. அதை கொண்டு அப்ரினி என்ற சம்பவம் பெங்களூர்ல கர்நாடகாவில் நடந்தது. இந்த இப்போது நாம் சொல்கின்ற என்ன தெரியுமா, ஒருத்தன் போய் குறி கேட்கிறான், எனக்கு 3 குழந்தை வரைக்கும் பெண் குழந்தை என்று சொல்லும்போது உனக்கு 7வது தான் ஆண் குழந்தை அப்படின்ட்டான். 3வது 2 குழந்தை தவிர்த்து 3வது குழந்தை என்ன ஆச்சுன்னு தெரியல. 4வது குழந்தைய போர்ஸ்ஃபுல்லா கருக்கலைப்பு செய்கின்றான். 5வது குழந்தைய, இதெல்லாம் ஆங்கில இதழ்கள்ல வந்தது, டெலிகிராஃப் என்ற கல்கட்டா இருந்து வரக்கூடிய அந்த ஏட்டில் இருந்து நான் எடுத்து சொல்கின்றேன். இது பத்திரிகையிலும் எழுதப்பட்டிருக்கின்றது. 4வது குழந்தை கலைக்கப்படுகின்றது, 5வது குழந்தை கலைக்கப்படுகின்றது, 6வது குழந்தை கலைக்கப்படுகின்றது. 7வது குழந்தை என்னவென்று பார்க்கின்ற பொழுது இன்றைக்குதான் ஸ்கேன் வந்துவிட்டது, பார்க்கின்றார்கள், கண்டுபிடிக்கின்றார்கள், பெண் என்று தெரிந்து விட்டது. என்ன நடக்கின்றது தெரியுமா? அந்த பெண்ணை ஒரு பக்கம் மாமனாரி, இன்னொரு பக்கம் மாப்பிள்ளையுடைய தம்பி பிடித்துக் கொண்டு அவன் வெல்டர், அதனால ராட வச்சே வெல்டர் அடிக்கும். என்னங்க குடும்பம், அவனுக்கு தேவை ஆண் குழந்தை கிடைக்கவில்லை என்பதற்காக கடைசியிலும் மயங்கி அந்த குழந்தைய அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டல் கலந்து போய்விட்டது. சேர்த்தால் சம்பவம் இன்னதான் என்று வெளிச்சத்திற்கு வருகின்றது, வெளி உலகத்திற்கு தெரிகின்றது. அப்படி என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பெண் குழந்தைகளை கொள்ளுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடந்து கொண்டு இருக்கின்றது. இதுல நாளை வரக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கின்ற பொழுது
முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு எப்படி அதை போன்று தங்கள் சாதாத்துக்கள் பீர்கள் என்று தாயத்தை கட்டோம் எழுதுகிறோம் என்று ஒரு கூட்டம் இது போன்று ஜோதிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த ஜோதிடம் அப்பட்டமான ஒரு பொய். தெரிகிறதா இல்லையா? இதையும் இந்த சமயத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அடுத்து இன்னொரு செய்தியும் சொல்கின்றேன். இப்போ 2024 18 மாசம் குழந்தை, அந்த குழந்தைய மருத்துவ பரிசோதனைக்கு கொண்டு போனா மண்டையை அடிச்சு இதே மாதிரி சுகத்திலேயே அடிச்சு கொண்டிருக்கான். 18 மாசம் குழந்தை. என்னடா என்று கேட்டால் கருப்பு, அதனால நான் கொள்றேன் என்று ஆங்கில தமிழ் இதழ்களில் வந்த செய்தியை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். அவன் பெண் குழந்தை சொன்னால் கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை. இறைவனுடைய அருளால் இன்றைக்கு தௌஹீதுல வந்த மக்கள் அவங்களுக்கு பெண் குழந்தை பிறகின்ற பொழுது நெவர் பாதர் வெதர் இட் இஸ் சைல்டு மேல் சைல்டு ஆர் ஃபீமேல் சைல்டு, அந்த மக்கள் பிறந்திருப்பது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று இன்றைக்கு பாதகத்தை பார்க்கவில்லை, பாகுபாட்டை பார்க்கவில்லை. அவங்க தௌஹீத் ஜமாத் உருவாக்கி வச்சது இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றியதன் காரணத்தினால். அதனால இதை சொல்லிவிட்டு அடுத்து ஒரு செய்தியை நான் குறிப்பிடுகின்றேன். நாம் இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் பெண் குழந்தைகள் வாழ வைக்க வேண்டும். இன்றைக்கு இந்த திருமணத்தை அதானியுடைய கல்யாணத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1250 கோடி ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் குஜராத்தில் நடந்துச்சு. ஒரு 6 பிளைட்டுகள் மட்டும் ஜாம் நகர்ல வந்து இறங்க வேண்டிய இடத்துல மோடி அரசாங்கம் 140 பிளைட்டுகள் வந்து இறங்கக்கூடிய அளவில் அந்த ஏற்பட்ட தயார் செய்து கொடுத்து ட்ரம்புடைய மகள் வருகின்றார். இன்னும் ஜுகர்பர்க் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி நாட்கள் பெரிய பெரிய விஐபிகள் எல்லாம் வர வச்சிருக்கான். தௌஹீத் ஜமாத்துல நாம விருந்த குறைச்சி போடுங்கள் என்று சொன்னால் முகம் சுளிக்கின்றார்கள். நெருங்கிய நண்பர் வட்டமே ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அருமை சகோதரர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். கேரளாவில் காவல்துறை அஞ்சல் என்ற ஊர் கொல்லம் மாவட்டம் மருத்துவ அதாவது மெடிக்கல் மருத்துவ மருந்து கடை, அதுல ஒரு பொருள் காணும். அப்போ சிசிடிவி ஸ்டேஜ்ல தேடுறான். தேடும்போது ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தான் கிடைக்கின்றான். அந்த ரித்தீஷ் என்பது அவனுடைய பேர். அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்றான். காவல்துறையை என்ன திருடரை பிடிக்கிறதுனா பிடித்தவன திருடனாக இந்தியாவுடைய கொடுமை, குற்றவியல் சட்டத்தினுடைய கொடுமை. அவனை உள்ள தூக்கி போட்டான். கதறி அழுகுறான். அவனுடைய ஆட்டோ சீஸ் செய்யப்படுகின்றது. காவல்துறையில பறிமுதல் செய்யப்படக்கூடிய வாகனங்கள் நம்முடைய காவல்துறை நீங்க பார்க்கலாம். துரு பிடிச்சி அது அந்த வழக்கு தீர்வதற்குள்ளாக அந்த காரில் அழிந்து போய்விடும். அவருடைய மோட்டார்கள் எல்லாம் களவாடப்பட்டு விடும். இதே போன்று இவருடைய ஆட்டோவும் அப்படி ஆகின்றது. கடைசியில் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஒரு 4 வருடம் கிடைத்து இன்னொருவன் நான் தான் இந்த திருட்டை செய்து ஒப்புக்கொள்கிறேன் என்று அவன் ஒப்புக்கொண்டிருந்தான். இவன் வெளியே வருகின்றான். ஆனால் களவாணி என்ற பெயரோடு வருகின்றான். வீட்டை விட்டு விடுகின்றான். ஆட்டோவில் போய்விடுகின்றது. வயிற்று கழுவதற்காக வீட்டில் உள்ள ஒவ்வொரு வீடு ஏறி வயிற்றை கழுவுகின்றார்கள். அருமை சகோதரர்களே, இவன் என்ன செய்யறான் தெரியுமா? இதுக்கடுத்து வாழ முடியவில்லை என்று தூக்கில் தொங்கி விடுகின்றான். ஒரு 2-3 மே மாதத்துல தினமணியிலே தலையங்கமாக எழுதி முடிந்து கொள்கின்றான். இதை சொல்வது எதற்கு தெரியுமா? சமூகத்துல இன்றைக்கு ஒரு டயாலிசிஸ் செய்வதற்காக வேண்டி உதவிக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். திருமண வீட்டுல லட்சக்கணக்கான கொடுமை என்ன தெரியுமா? தௌஹீத் கொள்கையில இருந்து இங்கிருந்து விலகி சென்றவர்கள் 600 களத்திற்கு பெண் வீட்டில் விருது வைக்கிறார்கள் என்றால் இந்த கேடுகட்ட இந்த சனியனை எதிர்த்து, சனியனை சொல்லக்கூடாது, இந்த மோசமான பழக்கத்தை எதிர்த்து போராடுவது ஒவ்வொரு இளைஞனுடைய கடமை. ஆடம்பர திருமணத்திற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வையுங்கள், சிம்பிளாக நடத்துங்கள். இளைஞர்கள் இன்னும் எத்தனையோ வகையில பொருளாதாரத்திற்காக காத்திருக்கிறார்கள். அதனால 3 விஷயங்களை சொல்லியிருக்கின்றேன். ஒன்று போதை, அடுத்து பெண் குழந்தைகள் கொலை, அடுத்து ஆடம்பர திருமணம். இவற்றையெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து சமூகத்தை காக்கக்கூடிய பொறுப்பு இளைஞர்களாகிய உங்களிடத்தில் இருக்கிறது என்று கேட்டு
இந்த சமுதாய பணியை செய்வதற்கு தூண்டுகோலாக அமைந்தது இப்ராஹிம் இஸ்லாமுடைய மாற்றத்தை பின்பற்றிய காரணத்தினால். அதனாலதான் ஆடுகள் மாடுகள் நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த குர்பான் பண்ணக்கூடிய தோள்களை வாங்கி ஒவ்வொரு அந்த அடுத்த வருடத்திற்கு உள்ளாக ஏழைகளுக்கு விநியோகிக்கக்கூடிய நல்ல வகைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்து அதற்காக வேண்டி கொடுத்து உதவுங்கள் என்று கேட்டு, கொஞ்ச நேரம் வெயில் தான், உங்களை விட வெயில்ல நான் சூரியனுக்கு நேராக இருக்கின்றேன், உங்களை விட எனக்கு அதிகமான பாதிப்பு. உட்கார்ந்து இந்த நாளில் உள்ள அந்த சுண்ணத்தை கடைபிடித்து நீங்கள் இந்த நாளில் உள்ள துவாவுக்கு சொல்ல அந்த முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு என்றால் மாதவருக்கு பெண்கள் கூட திடலில் வந்து உட்காரட்டும், இந்த நாளில் உள்ள முஸ்லிம்கள் செய்யக்கூடிய அந்த துவாவில் அவர்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு இந்த துவாவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்று கூறி, தௌஹீத் ஜமாஅத்தினுடைய எல்லா நல்ல காரியங்களுக்காக வேண்டியும் நீங்கள் துவா செய்யுங்கள் என்று கேட்டு நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி